காட்டிலே ஒரு வேடன் இருந்தான். அவன் சாப்பாட்டுக்காக மிருகங்களையும் பறவைகளையும் பிடிப்பான். பறவைகளை பிடிப்பதற்காக அவன் ஒரு வலை வைத்திருந்தான். பறவைகளை பிடிப்பது எப்படி தெரியுமோ? நிலத்திலே பழங்களையும் விதைகளையும் போடுவான். அதற்கு மேல் வலையை விரித்து வைப்பான். பிறகு தூரத்திலே போய் ஒளித்திருப்பான். பழங்களையும் விதைகளையும் சாப்பிட வரும். அவை வலைக்குள் அகப்பட்டுவிடும். பிறகு வேடன் வந்து அவைகளை பிடிப்பான். ஒரு நாள் அந்த பக்கமாக சில பறவைகள் பறந்து வந்தன. அவை நிலத்திலே பழங்களையும் விதைகளையும் கண்டன. உடனே அவை கீழே இறங்கி வலைக்கு கிட்ட வந்தன. ஓ, நல்ல பழங்கள், எனக்கு சரியான பசியா இருக்கு. எனக்கும் பசியா இருக்கு. ஐயோ, பசிக்குது. பசி பசி, சரியான பசி. அந்த பறவைகளுக்குள் ஒரு பெரிய பறவை இருந்தது. அந்த பெரிய பறவை சொன்னது, பாருங்கள், இது ஒரு வலை. இதற்குள் போனால் நாங்கள் பிடிபட்டு விடுவோம். போக வேண்டாம், ஆபத்து. ஐயோ, எனக்கு சரியான பசி. நாங்கள் பசியால் சாகிறோம். வலைக்குள் ஆப்படாமல் சாப்பிடலாம். ஓம், கவனமாக சாப்பிடலாம். பறவைகள் பெரிய பறவை சொன்னதை கேட்கவே இல்லை. அவை பழங்களையும் விதைகளையும் சாப்பிட அவசரப்பட்டன. வலைக்குள் போய் சாப்பிட தொடங்கின. பெரிய பறவையும் ஒன்றும் செய்ய முடியாமல் தானும் சேர்ந்து கொண்டது. அவசரப்பட்டு சாப்பிட்டதனால் வலையை பற்றி பறவைகள் மறந்து விட்டன. கால்கள் எல்லாம் வலைக்குள் சிக்கிக் கொண்டன. அசைய முடியவில்லை, பறக்க முடியவில்லை. பார்த்தீங்களோ, நாங்கள் பிடிபட்டு விட்டோம். நான் சொன்னதை நீங்க கேட்கவில்லை. இப்போ வேடன் வர போகிறான். நாங்கள் எல்லோரும் சாவ போகிறோம். ஐயோ, எங்களை காப்பாற்றுங்கோ. கடவுளே, எங்களை காப்பாற்றுங்கோ. ஐயோ, வேடன் வாரான். பெரிய பறவை எல்லாரையும் சத்தம் போட வேண்டாம் என்று சொன்னது. அது ஒரு நல்ல யோசனை சொன்னது. 1, 2, 3 சொன்ன உடனே எல்லோரும் சேர்ந்து வலைய தூக்கி கொண்டு பறக்க வேண்டும். என்ன விளங்குதோ? 1, 2, 3. எல்லா பறவைகளும் ஒன்றாக சேர்ந்ததால் அவை வலையை தூக்கி கொண்டு உயர பறந்தன. வேடன் ஏமாந்து போனான். பறவைகள் எல்லாம் உயர பறந்தன. பெரிய பறவைக்கு ஒரு சிநேகிதன் இருந்தார். அவர்தான்
எலி. எலி தனது பற்களால் வலையை வெட்டிவிட்டது. பறவைகள் எல்லாம் தப்பிக்கொண்டன.